தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் 14/4/2026 முதல் 13/4/2027 வரையிலான பலன்கள். மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் எல்லாருக்கும் ஜோதிடத்தாலே வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள். பராபவ வருடம் சித்திரை மாதம் முதல் நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை மணி 8:35 அளவிலே சதயம் நட்சத்திரம் கும்பராசியிலே பிறக்கின்றது. புத்தாண்டு பிறக்கிறது, பூமியெல்லாம் மகிழ்கிறது. பராபவ ஆண்டென்று பாரில் பிறக்கும் ஆண்டில் வருகின்ற நாட்களெல்லாம் வசந்தமென மாறிடுமா? குறு பார்வை இருக்கிறதா? கூட்டாளியால் நமக்கு வரும் லாபம் அதிகரித்து வளர்ச்சியினை கொடுத்துடுமா? கல்யாண முயற்சி கைகூட வைத்திடுமா? கட்டிடம் கட்டுவோமா? கடல் தாண்டும் யோகம் உண்டா? காசு பணம் சேர்ந்திடுமா? உத்தியோக முன்னேற்றம், உடன் இருப்போர் ஒத்துழைப்பு புத்தாண்டில் கிடைத்திடுமா? புது முயற்சி பலன் தருமா? அரசியல் களம் இருப்போர்க்கு அதிகார யோகம் உண்டா? வரும் ஆண்டில் எந்த தெய்வம் வழிபாட்டால் நலம் கொடுக்கும் என்றெல்லாம் நினைக்கின்ற இனியதொரு நேரம் இது. இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த புத்தாண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டின் தொடக்கத்திலே உள்ள கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை முதலிலே பார்க்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலே கிரக நிலைகள் என்று பார்க்கின்ற பொழுது மேச ராசியிலே சூரியன் உச்சம் பெற்றிருக்கின்றார், அவரோடு சுக்கிரன் இருக்கின்றார். மிதுன ராசியிலே குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். சிம்மத்திலே கேது, கும்பத்திலே சந்திரனோடு ராகு இருக்கின்றார். மீனத்திலே செவ்வாய், சனி, புதன். இதை பார்க்கின்ற பொழுது புதனும் வியாழனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கின்றார்கள். வியாழன் வீட்டிலே புதனும் புதன் வீட்டிலே வியாழனும் இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கின்றது. இது ஒரு கடுமையான 2 பகை கிரகங்களுடைய சேர்க்கை இருப்பதனாலே ஏதேனும் பாதிப்பு வருமோ என்று நாம் நினைக்கலாம். இருந்தாலும் குரு வீடாக இருப்பதனாலே ஓரளவு குறைவான அளவிலே பாதிப்புகள் வரலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் மட்டுமல்ல, நமது உள்ளத்திலும் சில கிளேசங்கள் வரலாம். மன கிளேசங்களும் மன தெளிவில்லாத தன்மைகளும் கூட வரலாம். என்ன இருந்தாலும் வழிபாட்டால் நாம் வளர்ச்சி காண இயலும் என்பதால் தான் இந்த ஜோதிடத்தின் வாயிலாக செவ்வாய் சனி சேர்க்கை காலங்களிலே எல்லாம் கூட்டு பிரார்த்தனைகள் ஆங்காங்கே வைப்பார்கள். பொதுவாக நமக்குரிய தெய்வங்களை நாம் தேர்ந்தெடுத்து நாம் வழிபட்டால் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய்க்குரிய வழிபாடு, சனிக்குரிய வழிபாடுகளை அனைவரும் முதலிலே ஆண்டின் தொடக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்க நாளிலே ஆனைமுக பெருமானை வணங்குவது நல்லது. பொதுவாக கவியரசு கண்ணதாசன் ஆனைமுக பெருமானுக்கு கற்பக விநாயகருக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அந்த பாடல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிய வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை என்று எழுதினார். பொய்யில்லை, இது உண்மை என்று எழுதுவதற்கு காரணம், அவருக்கு வாழ்க்கையில் கற்பக விநாயகரை வழிபட்ட பின்னாலே காரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றதாம். அப்படிப்பட்ட அந்த கற்பக விநாயகரை ஆண்டின் தொடக்க நாளிலே நாம் வணங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்குரிய தெய்வங்களை, நமக்குரிய திசாபுத்திக்கேற்ற தெய்வங்களையும் நாம் வழிபட வேண்டும். இந்த ஆண்டு கிரகங்களின் பயிற்சி என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது குரு 2 முறை பயிற்சி ஆகின்றார். கடகத்திலே உச்சம் பெறுகின்றார். குரு உச்சம் பெறுகின்ற காலம் மிக அற்புதமான காலமாக இருக்கும். அப்பொழுது அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலே குரு பார்வை பதிகின்ற இடம் என்று எடுத்துக்கொண்டால் துலாம் ராசியை குரு பார்க்கின்றார், தனுசு ராசியை குரு பார்க்கின்றார், கும்பராசியை குரு பார்க்கின்றார். குரு உச்சம் பெற்று வருகின்ற பொழுது அதனுடைய பார்வை பதிகின்ற இடம் என்று பார்க்கின்ற பொழுது விருச்சிக ராசியை பார்க்கின்றார். அதற்கு பிறகு மகர ராசியை பார்க்கின்றார், மீன ராசியை பார்க்கின்றார். இந்த குரு பார்க்கின்ற 3 ராசிகளும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். திசாபுத்தி வலுவடைந்திருந்தால் இன்னும் சிறப்பான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். தொட்டது துலங்கும், நினைத்தது நிறைவேறும், பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், வருமானம் 2 மடங்காக உயரும், வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும், வளர்ச்சி கூடும், வியாபாரம் வெற்றி நடை போடும். திசாபுத்தி பலம் இழந்திருந்தால் நாம் வழிபாடுகளை முறையாக மேற்கொள்ள வேண்டும். யோக பலம் பெற்ற நாளிலே எந்த திசாபுத்தி நடக்கிறதோ அதற்குரிய கிரகங்கள், அது இருக்கும் இடம், பார்க்கும் இடம் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கும் கிரகம் ஆகியவற்றை பார்த்து நாம் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். ஐப்பசி 3ஆம் தேதி மீண்டும் குரு பெயர்ச்சி நிகழ்கின்றது. அந்த குரு பெயர்ச்சி சிம்மத்திலே குரு இருக்கின்றார். அப்படி சிம்மத்தில் குரு சஞ்சரிக்கின்ற பொழுது அவருடைய பார்வை தனுசு ராசியிலே பதிகின்றது.
கும்பராசியில் பதிகின்றது, மேசராசியில் பதிகின்றது. இப்படி பதியும் இடங்களெல்லாம் பலன் கிடைக்கும். அதற்கு பிறகு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்றைக்கு பின்னோக்கி நகருகின்ற கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராகு கேதுக்களின் பயிற்சியும் நிகழவிருக்கின்றது. ராகு மகர ராசிக்கு வருகின்றார், கேது பகவான் கடகராசிக்கு வருகின்றார். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை, கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்வார்கள். ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரகங்களின் மாறுபாட்டாலும் இந்த குருவின் மாறுபாட்டாலும் அப்போதைக்கப்போது உங்களுக்கு பலன்களில் நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரலாம். சரி, ஆண்டின் தொடக்கத்திலே சனி ஆதிக்கம் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தால், சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அஷ்டமத்திலே சனி வந்திருக்கின்றார். அஷ்டமத்து சனி என்றாலே அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது, மன நிம்மதி குறைவாக இருக்கும், எது நினைத்தோமோ உடனே செய்ய இயலாது. இருந்தாலும் குரு வீட்டிலே சனி சஞ்சரிப்பதனாலே குரு வழிபாட்டையும் சனி வழிபாட்டையும் நாம் முறையாக மேற்கொண்டால் எந்த பாதிப்புகளிலிருந்தும் நாம் விடுபட இயலும். பொதுவாக அந்த குருவுக்குரிய பாடல் என்று எடுத்துக்கொண்டால், குரு பார்வைக்கு கோடியின்மை என்பார்கள். குருவே நீ பார்த்தால் போதும், கோடியாய் நன்மை சேரும், உன் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும், பொருள் வளம் பெருகும், நாளும் பொன்னான வாழ்வும் சேரும், அருள் தரும் குருவே உன்னை ஆராதிக்கின்றேன் நான் என்று ஒரு பாடல் உண்டு. அது மட்டுமல்ல, சனி என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது சனிக்கென்று ஒரு தனி கவசம் உண்டு. அந்த கவசத்திலே அன்னதானத்தின் மீது அளவிலா பிரியம் வைத்த மன்னனே சனியே உன்னை மனதார போற்றுகின்றேன், உன்னையே சரணடைந்தோம், உயர்வெல்லாம் எனக்கு தந்து மன்னர் போல் வாழ்வதற்கு வழிவகுத்து காப்பாய் நீயே, மந்தனாம் காலினீலா மணியான மகரவாசா, தந்ததோர் கவசம் கேட்டு சனியனும் எங்கள் ஈசா, வந்திடும் துயரம் நீக்கு வாழ்வினை வசந்தமாக்கு, எந்த நாளான போதும் இனிய நாளாக மாற்று என்று சனிக்குரிய கவசம் இருக்கிறது. இப்படிப்பட்ட கவசங்களையெல்லாம் நாம் படித்து வழிபடுகின்ற பொழுது நமது வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும், ஜோராகும். குருவின் பார்வை பதியும் ராசிகள் எல்லாம் துணிந்து எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். இந்த குருவும் சனியும் சில நேரங்களிலே வக்கிரமாகவும் வரலாம். அப்படி வக்கிரகாலம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 22/12/2026 முதல் 12/2/2027 வரை குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். சனி பகவான் வக்ர இயக்கம் என்று பார்க்கின்ற பொழுது 16/7/2026 முதல் 29/11/2026 வரை வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். வக்ரம் என்றாலே அது சரியான பொசிஷனில் இல்லை, கொஞ்சம் அது வலிமை இழந்திருக்கிறது என்று பொருள். நாம் பிறக்கின்ற பொழுது நமது ஜாதகத்திலே குரு வக்ரம் சனி வக்ரமாக இருக்கிறதா என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி வக்ரத்தில் பிறந்தவர்களுக்கு வக்ர காலம் பொற்காலமாக இருக்கும். மற்ற காலங்களில் நல்ல நிலையில் இருந்து பிறந்தவர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் கொஞ்சம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும், நினைத்தது நிறைவேறாமல் போகலாம், நிம்மதி குறையலாம். அதே நேரத்தில் அவர்கள் அந்த குருவையும் சனியையும் அதற்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும். பொதுவாக இந்த ஆண்டு பொது பலன் என்று எடுத்துக்கொண்டால், முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வைத்திருக்கின்றார்கள், 60 ஆண்டுகளுக்கும் 60 பாடல்களே இருக்கின்றன. அதாவது சித்தர்களுடைய பாடல்களிலே 60 ஆண்டுகளுக்கும் 60 பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடலில் உள்ள 4 வரிகளும் அப்படியே பலமுறை நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆண்டு மழைவளம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ஆண்டிலே ராஜாவாக குரு இருக்கின்றார். குரு ராஜாவாக இருந்தாலே ஆண்டு நன்றாக இருக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மந்திரியாக செவ்வாய் இருக்கின்றார், அதிகார வர்க்கத்துக்குரியவர் மந்திரியாக இருக்கின்றார். சேனாதிபதியாகவும் மேகாதிபதியாகவும் சந்திரன் இருக்கின்றார். பொறுப்புகள் எல்லாம் இப்படி பஞ்சாங்கத்திலே பார்த்தால் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் என்னென்ன பொறுப்புகள் என்று அந்த பொறுப்புகளை கொடுத்திருப்பதனாலே அதற்கேற்ற விதத்திலே தான் இந்த உலக நீதிகள் அமையும். மழைவளம் சிறப்பாக இருக்கும். தங்கம் வெள்ளி போன்றவற்றினுடைய விலை உயர்ந்து கொண்டே செல்லும். பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவைகள் தட்டுப்பாடுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வெளிநாட்டில் பணிபுரிபவர்கள் தாயகம் திரும்பும் சூழல் அதிகம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, சொத்துக்களின் மதிப்புகள் உயரும். எண்ணெய் திரவப் பொருட்கள் போன்றவற்றில் மட்டுமல்லாமல் அரிசி பருப்பு போன்றவைகளும் விலை உயரக்கூடிய சூழல் உண்டு. சுக்கிரனோடு சூரியன் இருப்பதனாலே அரசியல் களம் என்று எடுத்துக்கொண்டால் அரசியல் களம் சூடு பிடிக்கும், உட்கட்சி பூசல்கள் அதிகரிக்கலாம். நடிப்புத் துறையில் உள்ளவர்கள் அரசியலில் பிரகாசிக்கும் யோகம் கூட உண்டு. அதே நேரத்தில் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குரு வீட்டிலே சனி இருப்பதனாலே மக்கள் விரும்பிய நல்லாட்சி முடிவிலே உங்களுக்கு அமையலாம். அது மட்டுமல்ல, செவ்வாய் சனி சேர்க்கை ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. அந்த செவ்வாய் சனி சேர்க்கை காலம் என்று எடுத்துக்கொண்டால் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து 9/5/2026 வரை இருக்கின்றது. ஒவ்வொரு முறை இப்படி சேருகின்ற பொழுதும் நாட்டிலும் சரி, சுய ஜாதக அடிப்படையில் செவ்வாய் சனி சேர்ந்தவர்களுக்கும் சரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். பொதுவாக உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கு காரணமே செவ்வாய் சனி சேர்க்கை என்பார்கள். அந்த செவ்வாய் சனி சேர்க்கை காலத்திலே இயற்கை சீற்றங்கள், சூறாவளிகள், நிலச்சரிவுகள் போன்றவைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படும். பிரார்த்தனைகள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். பொதுவாக சொத்துக்களின் மதிப்பு உயரும். எவையெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால், கலைத்துறை,
கல்வித்துறை, கட்டிடத்துறை, மருத்துவத்துறை, ஜோதிடம், ஆன்மீகம், பத்திரிகைத்துறை, ஊடகங்கள், விஞ்ஞானம், கணினித்துறை போன்றவைகள் எல்லாம் வளர்ச்சி பெறும் துறைகளாக வரப்போகிறது. அறிவியலிலே புதிய கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்தை கொடுக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த புத்தாண்டு பிறப்பதனாலே இந்த புத்தாண்டு உங்கள் அத்துணை பேருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டின் தொடக்க நாளிலேயே நீங்கள் ஆணைமிகு பெருமானையும் வழிபட்டு அதே நேரத்திலே சிவாலயம், விஷ்ணு ஆலயங்களுக்கும் சென்று நந்தி வழிபாடும் செந்தி வழிபாட்டையும் முறையாக நீங்கள் மேற்கொண்டால் இந்த ஆண்டு மட்டுமல்ல எந்த ஆண்டும் உங்களுக்கு இனிய ஆண்டாக அமையும் என்று சொல்லி இனி 12 ராசிகளுக்கான வருட பலன்களை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே பஞ்சமாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அவரோடு தனாதிபதி சுக்கிரனும் இருக்கின்றார். வருடம் தொடங்குகின்ற பொழுதே மிக அதிகமான அளவிலே கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும், புகழ் கூடும், புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு வரலாம். விரயஸ்தானத்திலே சனி செவ்வாய் இருக்கிறாரே, அவரோடு புதனும் இணைந்திருப்பதை பாருங்கள். 3க்கு அதிபதி புதன், சகாய ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனாலே உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். இல்லத்திலே கல்யாணம் போன்ற மங்கள ஓசைகள் கேட்காமல் இருக்கிறதா? இப்பொழுது கேட்பதற்கான சூழல் உருவாகும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்தால் அந்த எண்ணங்கள் ஈடேறும். குரு பெயர்ச்சி 26/5/2026 குரு கடகராசிக்கு வருகின்ற பொழுது அதனுடைய பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிவதனாலே இழப்புகளை ஈடு செய்ய ஒரு இனிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது. பிறகு 20/10/2026 குரு பெயர்ச்சியாகி உங்கள் ராசியையே குரு பார்க்கப் போகின்றார். அதோடு 9, 11 ஆகிய இடங்களையும் பார்ப்பதனாலே அயல்நாட்டு யோகம் உண்டு. வாகனங்கள் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ராகுகேது பயிற்சியும் மிக அற்புதமான பயிற்சியாக உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு சுயதொழில் தொடங்கும் அமைப்பை கூட உருவாக்கலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புத்தாண்டில் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுவதோடு வாய்ப்பு இருப்பவர்கள் சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொண்டால் நன்மை தரும். அந்த அடிப்படையிலே சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியிலிருந்து வடக்கு நோக்கி வீட்டிலிருந்து அருள் வழங்கும் கற்பக விநாயகரை கைதொழுது வழிபட்டால் அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டின் தொடக்கமே சாதகமாக இருக்கிறது. லாபாதிபதியாக விளங்கும் குரு பகவான் 2இல் இருக்கின்றார். லாபஸ்தானத்திலே சனி இருக்கின்றார். லாபம் சிறப்பாக இருக்கும். சென்ற ஆண்டில் நடைபெறாத காரியங்கள் எல்லாம் இப்பொழுது துரிதமாக நடைபெறப் போகின்றது. பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து இணைவார்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பேச்சுக்கு பின்னாலே குரு கடகராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது 26/5/2026 குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9, 11 பதிகிறது. கல்யாண கனவுகள் நனவாகும். நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் பேசி விட்டு போனதே என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது கல்யாண கனவுகள் நனவாகலாம். அது மட்டுமல்ல, 9ஆம் இடத்தை பார்ப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. அயல்நாட்டு முயற்சியிலும் அனுகூலம் உண்டு. பொது வாழ்விலே புகழ் கூடும். அதற்கு பிறகும் குரு பேச்சியின் மூலமாக உங்களுக்கு நன்மையும் ராகுகேது பேச்சியும் உங்களுக்கு நன்மை தரும் விதத்திலேயே அமைகின்றது. இந்த ஆண்டு முழுவதும் இனி ஆண்டாக உங்களுக்கு அமைய சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் என்ற இடத்திற்கு பக்கத்தில் இருக்கும் வட திருக்கடையூருக்கு சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும். வார வழிபாடாக நீங்கள் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு புதன் பரிவர்த்தனை. இப்படி பரிவர்த்தனை யோகத்தோடு இந்த ஆண்டு பிறக்கிறது. உங்கள் ராசியிலேயே குரு, 10ஆம் இடத்திலே புதன். எனவே தொழில் வளம் மிகச் சிறப்பாக இருக்கும். சென்ற ஆண்டிலே நீங்கள் நடத்த முடியவில்லையே, இந்த காரியங்கள் எல்லாம் இப்படி தாமதமாக இருக்கிறதே, எப்பொழுதுதான் நமக்கு நல்ல நேரம் வரும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இந்த ஆண்டு புத்துணர்ச்சியோடு செயல்படும் ஆண்டாக அமைகின்றது. ஆதாயம் அதிகரிக்கின்ற ஆண்டு. ஆண்டின் தொடக்கத்திலேயே லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் இருக்கின்றார்கள். ஆடை ஆபரண பொருட்கள், வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடியே தலைமை பதவிகள் தானாக வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும். குரு பேச்சுக்கு பின்னாலே குருவின் பார்வை 6, 8, 10 பதிவதனாலே இதுவரை நீங்கள் இந்த மாதிரி தொழிலை நாம் செய்ய வேண்டும், இதற்கு மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கெல்லாம் போதுமான மூலதனங்கள் கிடைத்து அரசு வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். வள்ளல்கள் மூலமும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம். குரு சிம்மராசிக்கு வந்த பிறகு அதனுடைய பார்வை சப்தமஸ்தானத்தில் பதிவதனாலே சிம்மராசியில் குரு சஞ்சரித்த பின்னாலே ஐப்பசி 3ஆம் தேதிக்கு பிறகு கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இல்லத்திலே நடைபெறும். பொதுவாக ராகுகேது பேச்சு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது 2இல் கேது இருப்பதனாலே ராகுகேது பேச்சு 13/11/2026 நிகழ்கின்றது.
வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. உறவினர் பகை உருவாகலாம். யோசித்து செய்வது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக இந்த ஆண்டு முழுவதும் நன்மை செய்ய நீங்கள் புதன்கிழமை பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வதோடு வாய்ப்பு இருக்கின்ற பொழுதெல்லாம் யோகபலம் பெற்ற நாளிலே தஞ்சை பெரிய கோயில் சென்று அங்கு சப்த அர்ச்சனைகள் செய்து வராகியையும் வழிபட்டு வந்தால் வாழ்க்கை வளமாக அமையும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டு, பொன் குளிக்கும் ஆண்டு. சனி விலகிவிட்டது, அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆனாலும் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். சந்திரனோடு ராகு இருந்தால் கொஞ்சம் சஞ்சலங்கள் அதிகரிக்கும். எது செய்தாலும் இது செய்வோமா வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். நெகட்டிவ் சிந்தனையை தவிர்த்து பாசிட்டிவ் சிந்தனை, அதாவது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய எண்ணங்களுக்கெல்லாம் வலிமை அதிகம். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது குரு பயிற்சியாகி குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்றார். 26/5/2026 மேல் உங்களுக்கு வாழ்க்கை பாதை சீராகும். வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் நினைத்தீர்களோ அத்தனையும் சாதிப்பீர்கள். தொழிலிலே முன்னேற்றம், உத்தியோகத்தில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். சகோதர வழியிலும் நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பாக்கியஸ்தானம் பலம் பெறுகிறது. எனவே பாக்கியஸ்தானம் பலம் பெற்றாலே சகல பாக்கியங்களும் கிடைக்கும் என்பார்கள். அதற்கு பிறகு ராகுகேது பேச்சுக்கு பின்னால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஐப்பசி 27ஆம் தேதி கேது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகின்றார். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்றெல்லாம் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் சிறு சிறு தடைகள் வரலாம். ராகுகேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடாக நாகசந்தி பரிகாரங்களை யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடியில் உள்ள சண்முகநாத பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது. கற்பக விநாயகரையும் வழிபட்டு சண்முகநாத பெருமானையும் நீங்கள் வழிபட்டு வந்தால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஆண்டின் தொடக்கத்திலேயே அஷ்டமத்தில் சனி, அவரோடு செவ்வாயும் இருக்கின்றார், புதனும் இருக்கின்றார். என்ன இருந்தாலும் ராசிநாதன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இருப்பதால் தொடக்கம் நன்றாக இருந்தாலும் கூட கொஞ்சம் மனக்கவலைகள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. நீங்கள் எதை முயற்சி செய்தாலும் 1க்கு 2 முறை முயற்சி செய்யும் சூழல் உண்டு. சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு குரு பயிற்சிக்கு பின்னால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். 12இல் குரு வந்தால் பலன் கொடுக்குமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி குரு, அவர் உச்சம் பெற்று 12இல் வருகின்ற பொழுது 26/5/2026 மேல் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அந்த அடிப்படையில் எதிர்பாராத விதத்தில் பிற நல்ல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. இல்லத்திலும் சரி, உள்ளத்திலும் சரி மகிழ்ச்சி கூடும். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். கலைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். வாங்கல் கொடுக்கலிலும் சரி, பொது வாழ்விலும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது. பொது வாழ்வில் அதிலும் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். கேது ராகு பேச்சுக்கு பின்னால் முழுமையான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு இனிய ஆண்டாக அமைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் துர்க்கை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். செவ்வாய்க்கிழமை வழிபடலாம். பட்டீஸ்வரம் என்ற ஒரு அற்புதமான கஷேத்திரம் கும்பகோணத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது. அந்த பட்டீஸ்வரத்தில் உள்ள துர்க்கையையும் தேனுபுரீஸ்வரர் என்று அந்த ஈஸ்வரருக்கு பெயர். ஏனென்றால் அங்கு காமதேனு வழிபட்ட இடம். எனவே தேனுபுரீஸ்வரர் என்ற தெய்வத்திற்கு பெயர் இருக்கிறது. அந்த ஸ்தலத்திற்கு யோக பலம் பெற்ற நாளிலே வாய்ப்பு இருக்கும் பொழுது சென்று வந்தால் உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சி கிடைக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து சேரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் 7ஆம் இடத்திலே சனி இருந்து கொண்டு இந்த ஆண்டு தொடங்குவதனாலே தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கலாம். கூட செவ்வாயும் இருக்கின்றது. செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே பிரச்சனைகள் அதிகம் இருக்கும். வெளியில் பார்த்தால் உங்களுக்கு எல்லோருக்கும் உங்களுடைய கவலை தெரியாது. ஆனால் நிறைய கவலைகளை சுமந்து கொண்டிருப்பீர்கள். அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் குரு பயிற்சி வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். குரு பயிற்சி 26/5/2026 வருகின்றது. அப்போது அதனுடைய பார்வை 3-5-7 பதிவதனாலே வெற்றிகள் உங்களுக்கு வரலாம். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பொருளாதார நிலை சீரும் சிறப்புமாக அமையும். அது மட்டுமல்லாமல் நட்பாலும் நன்மை கிடைக்கும். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். அதற்கு பிறகு சிம்மத்திலே குரு வருகின்ற பொழுது குருவின் பார்வை 4-6-8 பதிவதனாலே இதுவரை நடக்காத காரியங்களை நடத்தி வைக்கின்ற ஆற்றல் குருவின் பார்வைக்கு அப்பொழுது கிடைக்கும். ராகுகேது பேச்சுக்கு பிறகு மேலும் நீங்கள் நன்மைகளை காணப்போகின்றீர்கள். லாபஸ்தானத்திலே கேது இருக்கின்றார். ஆன்மீகத்தின் மூலம் உங்களுக்கு லௌகீகம் சிறப்பாக அமையும். பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருப்பதனாலே ஐப்பசி 27க்கு மேல் பிள்ளைகளுக்கான சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகள் மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தாலோ அதற்கான நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய
புதன்கிழமை நீங்கள் திருமால் வழிபாட்டையும் திருமகள் வழிபாட்டையும் மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் புதுக்கோட்டை பக்கத்திலே திருவேங்கை வாசல், திருக்கோகர்ணம் என்ற 2 ஸ்தலங்கள் அற்புதமான ஸ்தலங்கள். காமதேனு காசியிலிருந்து தீர்த்தம் காதில் எடுத்து வந்து அந்த சிவனுக்கு அபிஷேகம் செய்ததாம். அப்படி வேங்கை வடிவத்திலே இறைவன் பாய்ந்து காட்சி கொடுத்தாராம். ஆகையினாலே அந்த திருவேங்கை வாசலுக்கும் திருக்கோகரணத்திற்கும் நீங்கள் வாய்ப்பிருக்கின்ற பொழுது யோக பலம் பெற்ற நாளிலே, உங்களுக்கு அனுகூலம் தருகின்ற நாளிலே நீங்கள் சென்றால் உடனடியாக உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். அப்படி நீங்கள் சென்று வழிபாட்டின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கிக் கொள்ள இயலும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆண்டின் தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை இருந்தாலும் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் ஆயிற்று, அது பார்க்கலாமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். குரு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம பார்வையாக பார்க்கின்றார். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்பார்கள். எனவே ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு அற்புதமாக அமைகின்றது. அதற்கு பின்னாலே குரு உங்கள் ராசிக்கு 2, 4, 6 ஆகிய 3 இடங்களையும் பார்க்கின்றார். 26/5/2026க்கு மேல் வைகாசி 12இல் குரு பயிற்சியாகி குரு உச்சம் பெற்று உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடம் புனிதமடைகின்றது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள், கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்குமா என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. உத்தியோகத்தில் கூட நல்ல மாற்றங்கள் வரலாம். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சிலர் சுயதொழில் தொடங்க நினைப்பார்கள். அதிலிருந்த தடைகள் அகல்கின்ற நேரமாக அந்த குரு பயிற்சி அமைகின்றது. அடுத்த குரு பயிற்சியின் மூலமும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரப்போகின்றது. வழக்குகள் சாதகமாக முடியும். வருமானம் உயரப்போகின்றது. ராகுகேதுகளின் பயிற்சியும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். இந்த ஆண்டு முழுவதும் இனிய ஆண்டாக அமைய வெள்ளிக்கிழமை நீங்கள் அம்பிகை கவசம் பாடி அம்பிகையை நீங்கள் வழிபடலாம். குறிப்பாக உங்களுக்கு பட்டமங்கலத்தில் உள்ள தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வணங்கினால் நல்லது நடக்கும். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் என்ற ஒரு ஊர் அற்புதமான கஷேத்திரம். வாய்ப்பு இருப்பவர்கள் யோக பலம் பெற்ற நாளிலே சென்று அங்குள்ள கிழக்கு நோக்கி விட்டிருந்து அருள் வழங்கும் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் திசை மாறிய தென்முக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வளர்ச்சியையும் நல்ல மலர்ச்சியையும் கொடுப்பார். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு வெற்றி மீது வெற்றி வந்து சேருகின்ற ஆண்டாக அமையப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் 8ஆம் இடத்திலே குரு சஞ்சரித்தாலும் கூட வைகாசி 12ஆம் தேதி குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போகின்றார். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்பதற்கேற்ப அதனுடைய பஞ்சம பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே வைகாசி 12 முதல் உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சி வந்து கொண்டே இருக்கும். வெற்றி கொடி நாட்டும் வாய்ப்புகள் உண்டு. எது எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். உங்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் எல்லாம் துள்ளி விலகி ஓடும். தொழில் செய்பவர்கள், ஒரு தொழில் செய்பவர்கள் கிளைத்தொழில் செய்யும் யோகம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து ஏதாவது சுயமாக செய்யலாமா என்று நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு நண்பர்கள் உங்களுக்கு கூட்டாளியாவார்கள். குருவின் பார்வை 1, 3, 5 ஆகிய இடங்களில் பதிவதனாலே வழக்குகள் சாதகமாக இருக்கும். வருமானம் உயரும். பிள்ளைகள் வெளியிலும் நல்ல காரியங்கள் படிப்படியாக நடைபெறும். அயல்நாட்டிலிருந்து கூட அழைப்புகள் உங்களுக்கு வரலாம். ஆதாயம் தரும் தகவல் அதிகம் கிடைக்கின்ற ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகின்றது. ராகுகேது பேச்சியில் ராகு 3ஆம் இடத்திற்கு வருகின்றார். முன்னேற்றம் தருகின்ற இடம் 3ஆம் இடம். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பதற்கேற்ப ராகு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் மூலம் பணத்தேவையையும் பூர்த்தி செய்வார். அதோடு புதிய விதத்திலே நல்ல முயற்சிகளிலும் உங்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளெல்லாம் வெற்றியையும் வழங்குவார். எனவே அந்த நேரத்தில் சர்ப்பசாந்தி பரிகாரங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குரு பார்வையை பலப்படுத்தினாலே வாழ்க்கை வளமாக அமையும். குறிப்பாக இந்த ஆண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை தோறும் கற்பக விநாயகர் வழிபாடு சிறப்பு வழிபாடாக வாய்ப்பு இருப்பவர்கள் எல்லாம் இரணியூர் ஆட்கொண்டநாதர் சிவபுரம் தேவியை பூக்கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் வாழ்க்கை வளமாக அமையும். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் இரணியூர். அங்கு இரணிய சம்ஹாரம் நடந்த சிற்பங்கள் எல்லாம் அங்கு இருக்கின்றன. அற்புதமான கஷேத்திரம். அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று வாய்ப்பிருக்கின்ற பொழுது நல்ல அனுகூல நாட்களிலே சென்று வழிபட்டு வந்தால் அங்கு இருக்கும் ஆட்கொண்டநாதரும் அங்கு இருக்கும் சிவபுரம் தேவியும் உங்களுடைய வழிபாட்டால் உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சியை கொடுப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் வருட தொடக்கத்தில் குரு பகவான் பார்வை. குரு பார்க்க கோடி நன்மை. குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தி. அந்த அடிப்படையில் ஆண்டின் தொடக்கம் மிக அற்புதமாக இருக்கிறது. நண்பர்களும் உறவினர்களும் போட்டி போட்டுக் கொண்டு உதவுவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு
புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். நேர்முகத் தேர்விலே வெற்றி கிடைத்து நீங்கள் நிலையான வருமானத்திற்கு கூட வழிவகுத்துக் கொள்வீர்கள். அதே நேரத்தில் குரு பேச்சுக்கு பின்னாலே குரு உங்கள் ராசிக்கு அஷ்டமத்துக்கு வருகின்றார். 26/5/2026 குரு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற பொழுது அவரது பார்வையால் பலன் கிடைக்கும். ஆனால் ஆதாயம் குறைவாகவே இருக்கலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமத்து குருவின் ஆதிக்க காலத்தில் ஆரோக்கிய தொல்லைகள் வரும். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், மருத்துவ செலவுகள் உண்டு. உடனுக்குடன் நல்ல மருத்துவரை ஆலோசனை பெறுவது நல்லது. அடுத்த குரு பயிற்சி அதாவது சிம்மத்திற்கு குரு வருகின்ற பொழுது 20/10/2026 சிம்மத்தில் வரும் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே அதற்கு பின்னாலே உங்களுக்கு வளர்ச்சி மீது வளர்ச்சி வரப்போகின்றது. மதிப்பு மரியாதையும் உயரும், மனக்குழப்பங்கள் அகலும். நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனை காரியங்களும் படிப்படியாக நடைபெறும். ராகு கேது பேச்சியில் ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பணத்தேவைகள் பூர்த்தியாகும். எதிர்பாராத வருமானம் உண்டு. ஆனால் கேது அஷ்டமத்தில் இருப்பதால் திடீரென விரயங்கள் வரலாம். நல்ல சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் அசுப விரயங்களிலிருந்து தப்பிக்க இயலும். இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நன்மை கிடைக்க வியாழந்தோறும் விரதமிருந்து குரு கவசம்பாடி குருவை வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்குரிய ஸ்தலமாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் இருக்கின்றது. நாமக்கல் வாய்ப்பிருப்பவர்கள் சென்று அங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபடலாம். அது மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேகுப்பட்டி என்ற ஊரிலே மிகப்பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர்களை நாம் தேர்ந்தெடுத்து அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டால், சனிக்கிழமை தோறும் அனுமனுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து நீங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டால் வெற்றிகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு 7.5 சனி விலகி இனிய பலன்கள் கொடுக்கின்ற ஆண்டாக அமைகின்றது. ஆனால் அஷ்டமத்தில் கேது இருக்கின்றார், 2இல் ராகு இருக்கின்றார். ராகு 2இல் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆனால் அஷ்டமத்தில் கேது இருந்தாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள் தொல்லைகளை கொடுப்பார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் இடையூறுகள் சக்திகள் அதிகரிக்கலாம். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் பொறுமையோடும் நிதானத்தோடும் தான் செயல்பட வேண்டும். இருந்தாலும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகுந்த நன்மையை வழங்கப் போகின்றது. 7ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். 26/5/2026 குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்கின்றார். அச்சமில்லாத வாழ்க்கைக்கு அடித்தளம் உங்களுக்கு அமையும். எதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அத்தனை காரியங்களும் சிறப்பாக நடைபெறப் போகின்றது. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே பயணங்கள் பலன் தரும். அயல்நாட்டிலே பணிபுரிய வேண்டும், நம்மோடு பணிபுரிபவர்கள் எல்லாம் அயல்நாடு சென்று வந்து விட்டார்களே என்று கவலைப்பட்டால் அதற்குரிய விதத்திலே உங்களுக்கு மாற்றங்கள் வரலாம். அது மட்டுமல்ல, பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமைகள் சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். அடுத்த குரு பயிற்சி உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு வருகின்ற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராகு கேது பயிற்சி மிகுந்த நன்மையை உங்களுக்கு வழங்கும். உங்கள் ராசிக்கே ராகு வரப்போகின்றார். ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பதற்கேற்ப மகர ராகு உங்களுக்கு மகத்துவங்களை எல்லாம் வழங்கும். சப்தமத்தில் கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்வதன் மூலமே ராகு கேது பேச்சுக்கு பின்னால் உங்கள் வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும். பொதுவாக சனிக்கிழமை தோறும் சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். விநாயகப் பெருமானை வணங்கலாம், அனுமனை வணங்கலாம். ஆயினும் சிறப்பு வழிபாடாக திருப்பத்தூர் அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள பெருச்சிக்கோயில் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. கண்டராமாணிக்கம் பக்கத்தில் 6 கிலோமீட்டர் தூரத்திலே பெருச்சிக்கோயில் என்ற ஊர் இருக்கின்றது. அற்புதமான ஸ்தலம். அங்கு காசி பைரவர், நவபாஷான பைரவர் இருக்கின்றார். அதற்கு பக்கத்தில் வன்னி மரத்தடியிலே சனி பகவான் இருக்கின்றார். வன்னி மரத்தடி சனி பகவான் எண்ணியதையெல்லாம் நிறைவேற்றுவார் என்பார்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் அங்கு ஒரு சனிக்கிழமையோ அல்லது யோக பலம் பெற்ற நாளிலோ சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சி மீது வளர்ச்சி உங்களுக்கு வரும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு கும்ப ராகு குடங்குடமாக கொடுக்க போகின்றார். வருட தொடக்கம் மிக வசந்தமாக இருக்கிறது. குரு பார்வை இருக்கின்றது. பொதுவாக குருவின் பார்வை 9ஆம் பார்வையாக பதிகின்றது. அப்படி பதிகின்ற பொழுது இதுவரை இருந்த இடையூறு சக்திகள் எல்லாம் இனி விலகிச் செல்லும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். ஆனால் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லுகின்ற இடத்திலே செவ்வாய் சனி சேர்க்கை. ஒரு சில சமயங்களில் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. எனவே என்ன இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட வேண்டும். குரு பயிற்சிக்கு பின்னாலே உங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார். அதாவது வைகாசி 12ஆம் தேதி குரு உச்சம் பெறுகின்றார். அப்போது கடக குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 10, 12 3 இடங்களில் பதிகின்றது. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க போவதனாலே அதன் பிறகு நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலும். தொழில் முன்னேற்றம், அதே நேரத்தில் வருமான பெருக்கம் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த குரு பயிற்சிக்கு பின்னாலே அதாவது ஐப்பசி 3ஆம் தேதிக்கு பிறகு குரு உங்கள் ராசியை நேரடியாக பார்க்க போகின்றார். எனவே மிக மிக வளர்ச்சி அதிகரிக்கும். நேரடி குரு பார்வை சப்தம பார்வையாக பார்ப்பதனாலே எதையெல்லாம் நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அத்தனையும் நீங்கள் சாதிக்க இயலும். தொழில் வளம் சிறப்பாக
இருக்கும். தொல்லை இருந்தவர்கள் விலகுவார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாகும். உடன்பிறப்புகள் வழியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகின்றது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு மேன்மையும் பண தேவைகளையும் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை நீங்கள் வழிபட வேண்டும். சனி கவசம் பாடி சனியை வணங்குவதோடு சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் உள்ள வைரவன்பட்டி என்ற ஊர் இருக்கின்றது. அங்குள்ள மார்த்தாண்ட பைரவரை நீங்கள் வணங்கினால் வளர்ச்சி மீது வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை, அஷ்டாஷ்டம குரு. எனவே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். ஆதாயம் தரும் தகவல் வந்தாலும் விரயங்கள் தரும் தகவலே கூடுதலாக இருக்கலாம். உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் தக்க வைத்துக் கொள்வது அரிது. ஏதேனும் ஒரு புது பிரச்சனைகள் வந்துவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக 26/5/2026 மேல் குரு கடகத்திற்கு வருகின்ற பொழுது உங்கள் ராசியை பரிபூர்ணமாக பார்க்கின்றார். எனவே மே மாதம் 26க்கு மேல் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சகோதர வர்க்கத்தினர் மூலம் நல்ல தகவல் கிடைக்கலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இரவுகள் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு சென்ற ஆண்டை காட்டிலும் சிறப்பான பலன்கள் அதிகமாகவே கிடைக்கப் போகின்றது. கல்யாணம் நடக்கவில்லையே என்று நினைத்தால் அது நடைபெறும். தொழில் அமையவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு தொழில் அமையும். வாகனம் வாங்கி பயணிக்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அந்த யோகம் உண்டு. இப்படி நீங்கள் எதையெல்லாம் திட்டமிட்டு வைத்திருந்தீர்களோ உங்களுடைய கனவுகளை நனவாக்கின்ற பொறுப்பெல்லாம் இந்த கிரகத்தின் மாற்றத்தின் ரீதியாக உண்டு. அதற்கு பிறகு உங்களுக்கு அடுத்த குரு பயிற்சிக்கு பிறகு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனாலே குடும்பத்தில் திருப்தியான சூழலும் ஒற்றுமையும் உருவாகும். ராகு கேதுக்களின் பேச்சு மிக மிக அற்புதமாக அமைகின்றது. இதுவரை விரயஸ்தானத்தில் இருந்த ராகு ஐப்பசி 27ஆம் தேதி 13/11/2026 லாபஸ்தானத்துக்கு வருகின்றார். எனவே லாபஸ்தானத்தில் ராகு வந்தால் ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள். அளவுக்கு அதிகமான உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். ஒரு தொழில் செய்வோர் 2 தொழில் செய்யும் சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருந்து கொண்டே சுயதொழில் தொடங்கலாம். என்ன இருந்தாலும் வருட கடைசி உங்களுக்கு வளர்ச்சியாகவும் இருக்கின்றது. நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும் நேரமாகவும் அமைகின்றது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீங்கள் விரதமிருந்து குரு பகவான் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அங்கு நீங்கள் முல்லைப்பூ மாலை சூட்டி வழிபட்டால் எல்லையில்லாத நற்பலன்கள் கிடைக்கும். சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகிலே மாத்தூர் என்ற ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது. கொங்கண முனிவர் இரும்பை தங்கமாக மாற்றிய ஊர் என்று வரலாறுகள் சொல்கின்றன. அப்படிப்பட்ட ஊரிலே 500 மாற்றுவதை கண்டதனாலே 500 ஈஸ்வரர், பெரிய நாயகி அம்மன் என்று அங்குள்ள தெய்வங்களுக்கு பெயர். அங்கு மகிழமரத்தடி முனீஸ்வரரும் இருக்கின்றார். 27 நட்சத்திரங்களுக்குரிய மரங்களும் அங்கே வளர்க்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்திலே மாப்பிள்ளை நந்தி என்று ஒரு அற்புதமான நந்தீஸ்வரர் இருக்கின்றார். பிரதோஷ நேரத்தில் நீங்கள் அங்கு சென்று நந்தியம்பெருமானையும் வழிபட வேண்டும். சுவாமி அம்மனையும் வழிபட வேண்டும். மகிழமரத்தடி முனீஸ்வரையும் நீங்கள் வழிபட வேண்டும். இப்படி மாத்தூர் வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றங்களை வழங்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கவும், பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் பெறவும் என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.